வந்துருச்சு. கொஞ்சம் இருங்க. ராஜா, முத மாச சம்பளத்தை சாமி படத்துக்கிட்ட வச்சு எடுப்பா. சாமி படத்துக்கு முன்னால வைக்கலான்னு தான் சம்பளம் வாங்கினேன். ஆனா சாமி கவுத்துட்டாரு. சாமி கவுத்துட்டாரா? என்னப்பா சொல்ற? பிட் பாக்கெட்ல பணம் போயிருச்சுமா. டேய் ராஜா, பாவி. கவலைப்படாத தங்கம், உன் மகன் தெய்வம். அதனாலதான் அவன் பிட் பாக்கெட்ல பறி கொடுத்த பணம் இப்ப என் கையில கிடைச்சிருக்கு. நிஜமா சொல்றீங்க? உன் சம்பளம் எவ்வளவு? 2000 ரூபாயா? ஆமாப்பா. அத கவர்ல தானே போட்டு தருவாங்க. இப்ப அந்த கவர் என்கிட்ட இருக்கு. அப்படியா? சரியா இருக்கான்னு பாரு. பிரிச்சு பாரு. பிளேடு ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தா. என்னங்க இதெல்லாம்? நம்ம பையன் நம்ம கழுத்தை அறுத்துட்டாண்டி. 1 மாசமா வேலைக்கு போறதா நம்ம கிட்ட போய் சொல்லி இருக்கான். நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த வேலையை இவன் வேற எவனோ ஒருத்தருக்கு தானம் பண்ணிருக்கான். அப்பா, விஷம் குடிச்சு சாக இருந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் அந்த வேலையை விட்டு கொடுத்தேன். இல்லைன்னா அந்த குடும்பம் இந்த வருடி இனிமே இவன் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டாம். எனக்கு கால் இருக்கு. இவனை மகனா பெத்த பாவத்துக்கு இந்த குடும்பத்துக்கு இனிமே நான் உழைக்கிறேன். நான் உழைக்கிறேன். இவரு ஊருக்கு உழைக்கட்டும். ஊருக்கு உழைக்கிறானுங்களா? வாங்க சார். ரிக்ஷா வருமா? வரும் சார். அது என் வண்டி. ஒரு ரிக்ஷால ஏத்துக்குவியா? என்ன சார் இது? ரிக்ஷால எப்படி சார் காரை ஏத்த முடியும்? காரை ரிக்ஷால ஏத்த முடியாது. ஆனா ரிக்ஷாக்காரமா மட்டும் கார்ல போற பொண்ணு காதலிக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சியை பார்க்க கூடாதுன்னு உன் மவன்கிட்ட சொல்லி வை. தங்கச்சியா? நீங்க வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ராஜா ஓமாவும் தானே, அதுல சந்தேகம் இல்லையா? ராஜா ஏமாவன் தான். அப்ப நான் சொல்றதுலயும் சந்தேகம் இல்ல. சத்தியமா அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அப்ப அவன் செய்யறது சரின்னு சொல்றியா? நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்றேன். கண்டிச்சு வைன்னு சொல்றேன். கதையாடா சொல்ற? தம்பி, வார்த்தையை அளந்து பேசுங்க. மரியாதை கொடுக்கலன்னா மரியாதை கிடைக்காது. மரியாதையா? சோழா ஹோட்டல்ல ரூம் போட்டு பேசுவோமாடா? ஏய், என் மகன் அப்படித்தாண்டா லவ் பண்ணுவான். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. போடா. போடவா? குட். உன் விதியை மாத்தலான்னு பார்த்தேன். முடியாது போல இருக்க. நிறுத்துடா. உன் தங்கச்சி லவ் பண்ணான்னா அவளை வீட்டுக்குள்ள பூட்டி வை. அதை விட்டுட்டு இங்க வந்து கொலைக்கிறிய. ஒரு வேடிக்கை பாத்தியா? அப்பன் செஞ்ச பாவம் மவன் தலையில விடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மாறி போச்சு. மவன் செஞ்ச பாவம் அப்பன் கால்ல வந்து விடிய போகுது. நீ எதுக்கு இந்த ரிக்ஷா ரேட் பேசி வித்துரு. இனிமே நீ ரிக்ஷா ஓட்ட மாட்ட. உன்ன மாதிரி பிஸ்தா எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். சும்மா அழட்டிக்காத போனேனா பாவ குழந்தை குழுவிட்டு போத விட்டேன். ரொம்ப பேசாத தனி. கால நின்னு இப்ப என்ன நிஜமாவே ஒத்த கால நிக்க வச்சுட்டாமா. உங்க காலுக்கு ஓய்வு கொடுப்பா ஓய்வு கொடுப்பான்னு சொல்லுவியே, இப்ப ஒரேடியா ஓய்வு கொடுத்துட்டாமா. மகனே மகனேன்னு சொன்னதை விட சிவனே சிவனேன்னு சொல்லி இருந்தா ஒரு வழி பிறந்திருக்கும். ₹1 சம்பாதிக்க வக்கில்ல இவனுக்கெல்லாம் ஏண்டி பணக்கார வீட்டுல காதல்?
உன் மகனுக்கு அவன் காதல் முக்கியமா தெரிஞ்சிருக்கு, அவன் அப்பனோட கால் முக்கியமா தெரியலம்மா. என்னடா எங்கடா போற? பதிலுக்கு அவன் காலை எடுக்க போறியா? அவன் காலை எடுத்துட்டா உங்க அப்பாக்கு திரும்ப கால் வந்துருமா? இதுக்கெல்லாம் நீ தானடா காரணம். அத பத்தி நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாம இப்படி கோவப்பட்டா என்ன பிரயோஜனம்? புத்தி கெட்டத்தனமா ஏதாவது செஞ்சு உங்க அப்பாவை படுக்க வச்ச மாதிரி இந்த குடும்பத்தையும் படுக்க வச்சிடாத. போ போய் பொழப்ப பாரு. இவன் எங்கடி பொழப்ப பார்க்க போறான்? என் பொழப்பையும் சேர்த்துல கெடுத்துட்டான். தங்கம், இனிமே நம்ம குடும்பத்தை அந்த ஆண்டவன் தாண்டி காப்பாத்தணும். இல்ல பீட்டர், என் குடும்பத்தை நான் காப்பாத்த போறேன். அவங்க வடிக்கிற கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாத்த போறேன். அவங்க படுற வேதனை என்ன எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. என்ன எங்க அப்பா ஒரு ரிச்சாக்காரன் பிள்ளை மாதிரி வளர்க்கல, ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி வளர்த்தாரு. பட்டு பாவாடை உடுத்தி பட்டுப்பூச்சி மாதிரி திரிய வேண்டிய என் தங்கச்சி பழைய துணி உடுத்துறப்போ எனக்கு மட்டும் எதுக்குப்பா புது ட்ரெஸ்னு பல தடவை கேட்டிருக்கேன். டேய், அந்த கவலை உனக்கு எதுக்குடா? நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கிற வழியை பாடுறா. அப்பதானே நம்ம குடும்பம் தலைநிமிர்ந்து நிற்கும். என் வாய் அடைச்சிட்டாரு எங்க அப்பா. பூவிக்க போக வேண்டாம்னு பல தடவை என் தங்கச்சியை நான் தடுத்திருக்கேன். அண்ணே, நீ படிச்சு வேலைக்கு போன பின்னால என்ன பூ மாதிரி வச்சிருக்க மாட்டியா? மேல என்ன பேச விடல என் தங்கச்சி. எங்க அம்மா கூலி வேலை பாக்குறதையும் பாத்திரம் தேய்க்கிறதையும் பார்த்து கண் கலங்கி இருக்கேன். நான் கூலி வேலை செஞ்சாவது உன்னை காப்பாத்துறமான எங்க அம்மா கிட்ட கெஞ்சி இருக்கேன். ஏ ராஜா, நான் பெத்த மகன் உன்னை இந்த உலகம் பாராட்டணும். அதை கேட்டு நான் பூரிக்கணும். அதனால நீ படிக்கணும். படிக்கிறதுல மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். தீர்மானமா சொல்லிட்டாங்க எங்க அம்மா. இவங்களெல்லாம் நான் மறந்துடுவேனா பீட்டர்? ஒரு குருட்டு பிச்சைக்காரன் குடும்பத்துக்கு உதவி பண்ணி கிடைக்கிற வேலையை விட்டேன். ஒரு ஜவுளிக்கடை முதலாளி உயிரை காப்பாத்த போய் இன்னொரு வேலையை கை நழுவி போச்சு. தான் மகனுக்கு வேலை கிடைக்கலனா தான் குடும்பத்தோட சாக போறேன்னு ஒரு தாய் எழுதியிருந்த லெட்டர் படிச்சதும் கிடைச்ச வேலையும் விட்டு கொடுத்து அடுத்தவங்க படுற கஷ்டங்களை பாக்குற போது என் குடும்பத்தோட கஷ்டம் எனக்கு மறந்து போகுது. நான் என்ன செய்வேன் பீட்டர்? ராஜா, தான் குடும்பத்தை நினைக்காம அடுத்தவங்க வேதனையை தீக்கிற மனச ஆண்டவன் எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்ல. அத உனக்கு கொடுத்திருக்கான். நீ பெரிய ஆளா வருவ. அதுக்கு முன்னால சந்தியா எனக்கு பொண்டாட்டியா வரணும். அப்படியா? அவ உன்னை பணக்காரன் நினைச்சுதானே காதலிச்சா? கல்யாணத்தன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நீ உதவி பண்ணா நான் எதையும் சாதிப்பேன். உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. ராஜா, எவ்வளவு கல்மனசா இருந்தா ஒரு வாரம் என்ன பார்க்காம இருந்திருப்பீங்க. உங்க வீடு தெரிஞ்சிருந்தா நானே உங்க வீட்டுக்கு ஓடி வந்திருப்பேன். நான் ஒரு வாரமா சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. சந்தியா, என் கவலையே வேறமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போய் பிசினஸ் கவனிக்க சொல்லிட்டாரு எங்க அப்பா. நல்ல விஷயத்துக்கு எங்க கவலைப்படுறீங்க? சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல சந்தியா, உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு. ராஜா, சந்தியா, உங்க அப்பா வசதியானவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்க அப்பாவுக்கு இருக்கிற வசதிக்கு முன்னாடி உங்க அப்பா நத்திங். நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நாம ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பாவும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, உங்க அப்பாவும் மறுக்க மாட்டாரு. ஏன்னா நான் படிச்ச மாப்பிள்ள, வசதியான மாப்பிள்ள.
வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. நீங்க எப்பவுமே பென்ஸ், பிளேமவுத், டயோட்டாவில தான் போவீங்க. திடீர்னு அம்பாசிடர் எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க. எந்த நம்பர்னு சொல்லல. அதனாலதான் எல்லா அம்பாசிடரையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் 10 வண்டி செட்ல நிக்குது, ரெடி ஆகல. அதுவும் ரெடியா இருந்தா எடுத்து வந்திருப்போம், மன்னிச்சுக்கோங்க. 5 வண்டிக்கு இன்ஜின் இறங்கி போச்சு, 5 வண்டி காத்து இறங்கி போச்சு. அவர் கேட்டாரா காத்து கீத்துன்னு? சும்மாறா. எப்படி செட்டப்பு அடிச்சுப்ப. பீட்டர், நான் 7381ல வரேன், நீங்க எல்லாம் போகலாம். சரி முதலாளி. ஆல் டிரைவர்ஸ் கம் ஆன். சந்தியா, நாளைக்கு காலையில திருமலை கோயில்ல உனக்காக நான் காத்திருப்பேன். அங்கே நமக்கு கல்யாணம். நீ வரலனா பிளைட்ல அமெரிக்காவுக்கு பறந்துகிட்டே இருப்பேன். எங்க பொண்ணு இல்லாம எப்படி கல்யாணம்? ஐயரை வச்சு என்ன பண்றது? ஏண்டா, என்ன விட்டா வேற ஆளே கிடைக்கலையா அந்த கல்யாணம் பண்றதுக்கு? அது என்னமோ சாமி, திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உம்மை விட்டா வேற ராசியான ஐயரே கிடையாது. அப்படி ஒரு யோகம் உமக்கு. என்ன பண்றது, நான் பண்ணின்றதே திருட்டு கல்யாணம். அதனாலதானோ என்னமோ எல்லாம் திருட்டு கேஸாவே வந்து மாட்டுறது. நான் என்னைக்கு போலீஸ்ல மாட்ட போறணும்? டேய், என்னடா இது நாயா இண்டே இருக்கு? நீங்க பாட்டுக்கு என்ன கடத்தின்னு வந்து இங்க உட்காத்தி வச்சுட்டேல. ஆமா, இவரை கடத்திட்டு வர்றதுக்கு பெரிய எம்எல்ஏ. ஆத்துல மாமி தேடின்னு இருப்பாடா. இப்ப மாமியை தானே பாக்கணுமா? டேய், மாமியும் கடத்திட்டு வாங்கடா. வேண்டாம் வேண்டாம், மாமி ஆத்திலேயே இருக்கட்டும். அபிஷ்டோ அபிஷ்டோ. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. போலீஸா? என்ன செஞ்சு எவ்வளவு லேட்டு? உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வா. அட பாவீங்களா, என்ன சரி பண்றீங்க? மிதிச்சு புடி அப்படி. உனக்கு நீ தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம். நீ புது மாப்பிள்ளை போ. என்னது? இறங்குடா. புது மாப்பிள்ளை? இறங்குடா. நல்ல நேரம் போயிட்டே இருக்கே, சீக்கிரம் வாங்க. சாமி, தப்பா சொல்றீங்க. நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு. இல்ல சந்தியா? உட்காருமா. சீக்கிரம் மந்திரத்தை ஆரம்பிங்க. சுரண்யே திகம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துநாயே நாமதீவனே துநாஸ்துதே மத்ராமித்ரயே ஜீவகதாம் சதவாம் கவஹிதாயு சுமஸ்தே நிஜாயுக்கேமே விஜயே பிரதிஷ்டதி. பிஸ்கி சாப்பிட்டேங்க. அது இல்லைங்க, 4 பேர் சேர்ந்து கட்டி போட்டாங்க. வாயை புழிஞ்சு பிஸ்கியை உள்ள ஊத்திட்டாங்க. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலைங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க டாடி. 6வது அறிவு எதுக்கு வச்சிருக்கான்? அது வேலை செய்வேனா? அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம பொண்ணுடா. முள்ளு மேல சேலை விழுந்துருச்சு. அத பக்குவமா தான் எடுக்கணும். சந்தியா பிறந்த வீட்டுக்கு வரணும். அந்த மாமியார் வீட்டுக்கு போகணும். என்னடா சொல்ற? உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ ஓல்ட் மேன். நான் பாத்துக்கிறேன். எங்க உங்க வீட்டுல ஸ்விமிங் பூல் இருக்கா? ஷவர் பாத் இருக்கா? நீ தான் பார்க்க போறிய. பார்த்தா அசந்துருவீங்க இல்லையா முதலாளி? எங்க உங்க வீட்டுல காலையில என்ன டிஃபன் பண்ணுவாங்க? நீ தான் சாப்பிட போறிய. சாப்பிட்டா அசந்துருவீங்க இல்லையா முதலாளி? எங்க நாம 2 பேரும் ஜோடியா போய் இறங்கினா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும்ல? அதிர்ச்சி தானே? அது நிச்சயமா இருக்கும். அத பார்க்கத்தானே நானும் வந்துகிட்டு இருக்கேன். பாக்கி இந்த லட்சத்துல கைமாத்து வேற பணம் கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன சுத்தியா வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து நிக்குது. என்னங்க இது இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்கதான் என் தெய்வம் இருக்கு. ஆசீர்வாதம் வாங்கலாம் வா. கோயிலா? குடிசையா இருக்கே. உள்ள போய் பாருங்க. அருள் வந்து ஆடுனாலும் ஆடுவீங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆசீர்வாதம் வாங்க போகும்போது வெறுங்கலத்தோட போக கூடாது. அதுக்காக கழுத்தை வச்சுட்டு போக சொல்றியா? மாலை போட்டு போக சொல்றேன். அத சொல்லியா? நான் பதறிட்டேன். அதுதான் கழுத்து.